எங்கள் அம்மா அப்பா கூட நாங்கள் ஒன்றாவே இருந்தோமாங்க கொஞ்ச காலம். அது பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் என் மகன் பிறந்து ஒரு 10 மாதம் ஒன்றா இருந்தோம். அது பிறகு பார்த்திங்கன்னா நாங்கள் தனி குடித்தனம் தனியாக வந்துட்டோம். எங்கள் அம்மா எங்களுக்கு தேவையான ஜாமான்லாம் நான் தீப் கேஸில் வேலை பார்த்தேன்னா, வேலை பார்த்ததில் அதில் கொஞ்சம் அப்போல்லாம் கம்மி தாங்க. 5000 வந்துச்சு பிரார்மெண்ட் ரூபா பிடிச்சது. பிஎஃப்னு சொல்லி பிடிப்பாங்களே அந்த ரூபா வந்து ஒரு 5000 வந்துச்சு. அப்போல்லாம் என்ன 30 வருஷத்துக்கு முன்னே பண்டை மாத்திரை வாங்கினா கம்மியாக தானே ஆகும் காசு. கஷ்டம் ஒரு பக்கம் இருக்குது. அந்த காசுக்கு இருக்குது தகுந்த மாதிரி சும்மா எல்லா இதுலேயும் எங்கள் 2 பேர்த்துக்கு 3 பேர்த்துக்கு தேவையானதை மட்டும் பாத்திரம்லாம் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்து எங்களை தனியாக வச்சுட்டாங்க. தனியாக வைக்கவும் எங்கள் வீட்டுக்காருக்கு கடல மிட்டாய் கம்பெனிக்கு வேலைக்கு போவார். நான் தீப் கேஸுக்கு போவேன். எப்பயும் போல் டெய்லி கொண்டு வந்து எங்கள் மாமியாட்ட என் மகளை ஒரு மக தானே அப்போ மூத்தவ மட்டும்தான் பிறந்திருந்தா. அவளை கொண்டு வந்து விட்டுட்டு காலையில் கொண்டு வந்து விட்டுருவேன். சாயங்காலம் கொண்டு வந்து தூக்கிட்டு போவேன். அப்போ வருவேன். என்னைய வீட்டுக்குள்ளே வான்னு சொல்லி கூப்பிடவே மாட்டாங்க என் பிள்ளை. ஏன்னா நான் தான் அவங்களுக்கு ஆகாதவளை ஆகிட்டேன்லங்க. அதனால் என்னை கூப்பிட மாட்டாங்க. சங்கடமாக இருக்கும். இத்தனைக்கு அடுத்தவங்கன்னா தெரியாது, சொந்தக்காரவங்க ரொம்ப சொந்தம், தூரத்து சொந்தனாலும் தெரியாது. ரொம்ப சொந்தமாக இருந்துட்டு நம்மளை வீட்டுக்குள்ளே கூட நம்மளை ஏற்றுக்கிற மாட்டாங்களே, அவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஆகாதவளை ஆகிட்டோம் அப்படின்லாம் நான் யோசிப்பேங்க. யோசிச்சு இப்போ அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு கண்ணு கலங்குது. சரின்னு பழசெல்லாம் பேசும்போது அர்த்தமாக இருக்குங்க. நான் சொல்கிறதெல்லாம் பொய்யா இருந்தால் கண் கலங்காது. எல்லாமே உண்மையிலேயே நடந்ததில்ல, சங்கடமாக இருக்குது. எங்கள் அம்மா வீட்டு பக்கத்துலேயே இருந்தேங்க. ஆனால் நாங்கள் வேலைக்கு வர தூரமும் வீடு ரொம்ப தூரம் இருக்கும். அதனால் எங்கள் வீட்டுக்காருக்கு காலையிலே அவர் சைக்கிளில் தான் போவார். கடல மிட்டாய் கம்பெனிக்கு சைக்கிளில் வந்துடுவார். அவருக்கு சைக்கிளில் வரவும் அவருக்கு தூரம் தெரியாது, வந்துடுவார். நான் பிள்ளையை தூக்கிட்டு எங்கள் அம்மாவும் பயிராசி வேலைக்கு போவாங்க. அப்போ வந்து எங்கள் மாமியார் கடை வச்சுருப்பாங்க, கடை வச்சுருந்தாங்க. அவங்க கடை வச்ச வழக்கத்துக்கே தான் நாங்கள் கடை வச்சு இப்போ நாங்களும் கடை வச்சுருக்கோம். அவங்க காட்டின பாதை தான் கடை வைக்கணும்னு சொல்லி. சரின்ட்டு என் பிள்ளைய கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு அவ்வளோ தூரம் டெய்லி ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளையை தூக்கிட்டு நடந்து வருவேன் போவேன். டெய்லி இப்படி தான் இருப்பேன். என் வீட்டுக்காரங்க போனாருன்னா அவருக்கு நான் 5 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவேன். எங்கள் வீட்டுக்காரர் 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வருவார். சரின்ட்டு என்ன செஞ்சோம், கொஞ்ச நாள் எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் இருந்துட்டு அதுக்கடுத்து எங்கள் மாமியார் இருக்கிற பக்கமே வீடு பார்த்து வந்துட்டாங்க. அதனால் நான் வேலை பார்க்குற தீப்டி ஹவுஸும் அதுவும் பக்கம் ஈஸியாக இருக்கும் வேலைக்கு. 8 மணிக்கு போய்க்கலான்ட்டு கொஞ்சம் தள்ளியே வந்துட்டாங்க. இந்த பக்கம் தள்ளியே வந்த பிறகு சின்ன மக இப்போ மாதமாக இருந்தேங்க. மாதமாக இருந்து 10 மாதம் நெருங்கிருச்சு. பார்த்திங்கன்னா எனக்கு இடுப்பு வலி வந்துருச்சு. இடுப்பு வலி வரவும் பிரசவம் எங்கள் அம்மா பார்த்து விட்டாங்க துட்டாஸ்பத்திரியில். 2வது அங்கேயே தான் போகணும்னு பார்த்தீங்கன்னா அப்போனா பிரசவம் பார்க்குறதுக்கு 600 1000 தான், கூண்ணா 1000 தான். அந்த 1000 காசு கூட எங்கள் கையில் இல்லைங்க. அப்போ எங்கள் மாமியார் தான் எங்கள் மாமியார் எல்லா மகனுக்கும் தெரியாமல் சேர்த்து வச்சுருந்துருக்கும் போல். அந்த காசை தான் எங்கள் மாமியார் எங்களுக்கு கொடுத்து 2வது பிரசவம் எங்கள் மாமியார் எங்களுக்கு அந்த காசை கொடுத்துச்சுங்க. அதுக்கிட்ட எவ்வளோ இருந்துச்சோ அதை மட்டும் கொடுத்தாங்க. அதை கொடுக்கவும் அந்த காசு 3 நாள் இருந்தால் காசு கூட வந்துடுமே, பெட்டு வாடகைலாம் அதிகமாகிருமேன்ட்டு சுகப்பிரசவம் தானே ஆச்சு. நான் எதுவுமே நான் கொஞ்சம் தெம்பாகவே தான் இருப்பேன். சரின்ட்டு அடுத்து இருந்தால் நம்மக்கிட்ட காசு இல்லையே என்ன செய்யலான்ட்டு என் சின்ன மக பிறந்தானே ஒரே நாளில் வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்து நாளைக்கு சொல்கிறேங்க.